இது டிஎன்பிஎஸ்சி 2023 கொஸ்டின். ஆதிசித்தராக கருதப்படுபவர் திருமூலர். நூலாசிரியர் காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாசலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் சிவ கி.வா. ஜெகநாதன். இப்போ 4, 1, 2, 3. நாட்டுப்புறவியல் தந்தை என அழைக்கப்படுவர் வானமாமலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாண்டிய நாடு டேஸ் வளமுக்கியது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவேரி சிந்துவின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம். அப்போ ஏ சரி, E1 சரி. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும். நாடக காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அவை குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் கம்பராயணமும் திருக்குறளும். 13 கூற்று 1. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். கூற்று 2. அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தன்மை டேசால் காணப்படும் வாய்மையால். 15. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய துளிகள் பாலை. கீழ்கண்டவற்றில் சமுத்திரம் படைப்புகளான மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுவை, தலைப்பாகை. சரியானது. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. மறைந்த. சார்பெழுத்துக்கள் வகைக்கு டேஸ் பொருந்தாதது. இதில் உயிரெழுத்து மட்டும் பொருந்தாது. பின்வருவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. மரபு பிழை நீக்கி சொல்லை காண்க. கருங்குயில் கூவும். ஒளி வேறுபாடு பொருத்தமானதை தேர்வு செய்க. அலையின கடல் அலை, அது புற்று. அலையின புற்று, அலையின கடல் கூப்பிடு. 23. ஓருள்ள தோரிமொழி சொல். மதகு நீர் தாங்கும் பலகை. கோணா மதில். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சிறுடை, சால்பு, சிலந்தி. சால்புங்கிறது ஃபஸ்ட்டு வரும், அடுத்து சிலந்தி, அடுத்து சீருடை. அப்போனா பி தான் ஆன்சர். சரியான அகரவரிசை தேர்வு செய்ய. ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர். காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். விட்டு விட்டு அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு தவறான பொருந்த எழுதுக. இதில் 2 முறுக்கு மீசை வந்தார் வேற்றுமை தொகை. கரும்பு தின்றான் அன்மொழி தொகை. இது 2மே தவறான விடை. அப்போ ஏ தான் கரெக்ட். மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? இதான் சரியானது. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? இதான் சரியானது. பி தான் ஆன்சர். மலைமுகம் காண பயிர் போல. ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தது. வறட்சி, வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வோமைக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. பி தான் ஆன்சர். எதுகை, மோனை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம். கர்மமே கட்டளைக்கல். குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க. எதுகை. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சாறுவாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாமலை. குரட்பகுதியில் அமைந்துள்ள தொடை நயத்தை எழுதுக. அடியல பெடைத்துடை. ஏதா ஆன்சர். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர். முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என அழைக்கப்பட்டவர்களுள் ஒருவர் கிரேக்கர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக புதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பாளையம். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர் எவ்வாறு வழங்கப்பட்டன? பட்டினம். தலைவரை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெரியார்.
வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி இது சதுரகராதி. சரியானதை கண்டறிக. இதில் தேவநாய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவிய இலக்கியனராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர். எல்லாமே சரி. தமிழ் வீடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் மு. வரதனார். 48. கூற்று. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். காரணம். கூற்று இரண்டும் சரி. ஏ தான் ஆன்சர்.